எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உளுந்தங்களி பவுடர் நான் வீட்டையே திரித்து வச்சுருக்கேங்க. 3:1 3 பங்கு அரிசி, 1 பங்கு முழு உளுந்து, தொலி நீக்கப்படாத கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு களி மாவுக்கு 2 பங்கு தண்ணி, 3/4 பங்கு கருப்பட்டி, அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கருப்பட்டியோட அளவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1 பங்கு, அதாவது 3/4 பங்கு கருப்பட்டிக்கு பதிலாக 1 பங்கு கருப்பட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி அளவு இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அப்படி அதில் ஊற்றிட்டு அதில் கருப்பட்டியை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கருப்பட்டி பாகு எதுவுமே வைக்க தேவையில்லை. நீங்கள் கருப்பட்டி கரையிற அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்தால் போதும். கரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதை வடிகட்டி வச்சுருங்க. வடிகட்டிட்டு மாவை இந்த மாதிரி லேசாக தூவின மாதிரி போட்டுட்டு அந்த நீர் பொங்கி 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 அந்த மாவை ஓரளவு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கிண்டுனீங்கன்னா கட்டி விழுகாமல் நல்லா கிண்டிடலாம். விடாமல் நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் கிண்டணும். அப்போ தான் எந்த பக்கமும் கட்டி இல்லாமல் உங்களுக்கு வரும். இப்போ இது நல்லா வெந்திருக்கணும். வெந்துட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அந்த மாவை நீங்கள் தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது அது ஒட்டவே கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெந்துட்டுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு அந்த பதம் காட்டுறேன், இங்கே பாருங்கள். இப்போ என் கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளோதாங்க, களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உருண்டைகள் போட்டுடலாம். பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் மறக்காமல் வாரத்தில் ஒரு நாள் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுங்க. இடுப்பெலும்பு அவ்வளோ பலப்பெறும். பெண்களுக்கோட மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். அந்த காலத்தில் இதை தான் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதில் அரிசியோட அளவை விட நீங்கள் உளுந்தோட அளவு ஜாஸ்தி போட்டு கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.